ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் நம்ம இன்னைக்கு இன்னொரு விலாகில் சந்திக்கிறோம். ஸோ ஈத்துக்கு அப்புறம் நம்மளோட அடுத்த விலாக் இது. ஆக்சுவலாக இந்த விலாக் நம்ம ஈத்துக்கு அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்ததில்லை. இது ரமலானுக்கு முந்தி எடுத்த விலாகு. ஸோ நம்ம ரமலானில் ஸ்பெஷலாக நோம்பு மாத விலாக் போட்டதுனால இது நம்ம பெண்டிங்கில் வச்சுருந்தோம். இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்ட்டா இன்னொன்று என்னோடய வாய்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சம் பர்சன் கேட்கலாம், என் வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா, அந்த நோம்பு வந்ததுலேருந்து ஆக்சுவலாக ஹெல்த்து சரியில்லை. அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறது, காய்ச்சல் வந்துடுது. என்னங்க வெதரும் அப்படி இருக்குது. வெயில் காலையெல்லாம் செம்மையாக வெயில் போடுது. அதுக்கப்புறம் ஈவினிங் 3 o'clock 4 o'clockலாம் நல்லா மழை பெய்யுது. ஸோ வெதர் அந்த மாதிரி இருக்கிறதுனால இங்கே எல்லாத்துக்குமே ஹெல்த் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. சட்டுன்னு சளி எல்லாத்துக்கும் பிடிக்குது, சளி காய்ச்சல் அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இது ஒரு ட்ராவல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக லாங் ட்ரைவ் போவாங்க, ஓன் காரு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு. பட் லாங் ஜேர்னி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது லாங் ஜேர்னின்னு அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரி அப்படின்னா நம்ம ஓன் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போகல, ட்ரெயினில் கூட நம்ம போகலாம் லாங் ஜேர்னி. அப்புறம் நம்ம பஸ்ஸில் போகலாம். ஸோ அந்த மாதிரி கூட போகலாம். ஸோ ரொம்ப நாளாக நம்ம வெளியே எங்கேயும் போகலை அப்படின்னு நானும் சிஸ்டர் ஒரு டிசிஷன் பண்ணணும். ஸோ எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆனால் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலை. ஆனால் ஜஸ்ட்டு எடுத்து நம்ம கூகுள் மேப்பில் பார்த்துட்டோம். எந்த ஸ்டேஷனில் என்ன சம் ஸ்டேஷனில் சாப்பாடு கடை இந்த மாதிரிலாம் இருக்காது, மக்கள் கூட்டம்லாம் இருக்காது, ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ எந்த இடத்துல சாப்பாடுகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்ததுக்கு ஒரு இடம் தெரிஞ்சது. ஸோ நம்ம ட்ரெயினில் போய் அங்கே போய் இறங்கிட்டு அப்புறம் அப்படியே சாப்பிட்டு அப்படியே வருவோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து, இது கேடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேடிஎம் ட்ரெயின். ஸோ அதில் நாங்கள் இப்போ போக போகிறோம். ஸோ இப்போ நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ இந்த கேடிஎம் ட்ரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, அதாவது எவ்ரி 15 minutes 20 minutesக்கு அந்த மாதிரி வராது. இப்போ நம்ம LRT மோனோ ரயிலாம் எடுத்தோம் அப்படின்னா அது ஃபாஸ்ட்டாக வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக வந்துடும். பட் இது ½ an hourக்கு மேலே ஏறக்குறைய 1 hour சம்டைம்ஸ் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் இது ஆக்சுவலாக காலையிலே வந்துட்டோம். காலை ஒரு 11 மணி இருக்கும். ஸோ 1 hour வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ எந்த ஸ்டேஷன் இருந்து எந்த ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னா கம்போங் பாத்து, இது பத்து கேவ்ஸ்க்கு முதல் ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ நீலாய்க்கு போகிறோம். ஸோ அங்கே தான் கொஞ்சம் கடைகள்லாம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு, நான் பார்த்ததில்ல. ஆக்சுவலாக சிரமான் போகலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் டிசிஷன் பண்ணோம். ஸோ அது இன்னும் ரொம்ப தூரமாக இருக்குது, லேட் ஆகும் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னே உள்ள ஸ்டேஷன்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் கடையெல்லாம் தெரியலை. ஸோ அதனால் நம்ம நீலாயில் போய் அங்கே என்ன இருக்குது எது இருக்குது, ஏன்னா நீலாயில் கடைகள் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஸோ அதனால் நம்ம அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு வரலாம். இது ஏறக்குறைய அப்படியே நம்ம ஒரு வாக்கிங் பண்ண மாதிரி தான். பட் இது நம்ம ட்ரெயினில் போகிறோம், அவ்வளோதான் இப்போ வித்தியாசம். இப்போ யூஸ்வலாக நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், இப்போ நம்ம ஒரு லாங் ஜேர்னி போகணும் அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம ஹோட்டல் போடணும். அப்புறம் அங்கேருந்து தங்கியிருந்து அப்புறம் சாப்பிட்டு அந்த இடத்துல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பட்ஜெட் கூட வரும். அப்புறம் நம்ம ஒர்க்கிங் போகிறவங்களுக்குலாம் லீவு அந்த மாதிரி ரொம்ப நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சட்டுன்னு நம்ம முடிவெடுத்து போக முடியாது. பட் இது அப்படி இல்லை. நாங்கள் பிளான் பண்ணது இது நம்ம லீவு டேயில் கூட, அதாவது சாட்டர்டே சண்டே கூட போகலாம். அப்புறம் ரொம்ப பட்ஜெட்டு வராது. இப்போ காலையில் போயிட்டு இது எங்களுக்கு ஒன் டே தான். ஆனால் ஏறக்குறைய காலையில் போயிட்டு நைட்டு 9 மணி ஆச்சு திரும்பி வர்றதுக்கு. பட் இது தங்கிறதுக்கு தேவையில்லை, நம்ம ஹோட்டல் எடுக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. ரொம்ப லோ பட்ஜெட்லேயே போயிட்டு வந்துடலாம். ஏன்டா நம்ம டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளவுதான். நம்ம ஆனால் ஜஸ்ட்டு நம்ம முன்கூட்டியே பார்த்துக்கணும், எந்த ஸ்டேஷன் இந்த மாதிரி போகிறதா இருந்தால் இந்த ஸ்டேஷன் பக்கத்தில் சாப்பாடு கடையெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்ட்டு. நாங்கள் பார்த்ததுக்கு நீலாய் போட்டிருந்தது. ஆனால் ஒவ்வொரு டைமும் அந்த நம்ம ட்ரெயின் ஒவ்வொரு இடத்துல நிற்கும் போது, ஒவ்வொரு ஸ்டேஷனில் நிற்கும் போது நாங்களும் பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த ஸ்டேஷன் எப்படி இருக்குது, மக்கள்லாம் கூட்டமாக இருக்காங்களா, அப்புறம் கடையெல்லாம் தெரியுதா அப்படின்ட்டு. ஸோ இது நீலாய் வர பார்த்துக்கிட்டு வந்தது வர எந்த ஸ்டேஷனும் அப்படி இதாக தெரியல எங்களுக்கு இறங்குற அளவுக்கு. ஆனால் நீலாய் வந்ததுக்கு அப்புறம் அங்கே நாங்கள் பார்க்கலாம், ஆட்டோமேட்டிக்காக இறங்கிட்டோம். ஆனால் ஒரு வழியாக நீலாய் இறங்கிட்டோம். இறங்குமே பசி வந்துருச்சு. இருந்தும் வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் வந்தது. ட்ராவல் டைம் ஒரு 1.5 hour, அதாவது 1.5 மணி நேரம் ஆகுது. நாங்கள் கம்போங் பாத்துலேருந்து இங்கே நீலாய் இறங்குறதுக்கு 1.5 hour எடுத்தது. இந்த கேடிஎம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நல்லா நம்ம ஜாலியாக போகிறதுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி LRTயோ மோனோ ரயிலோ எடுத்தால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்.
இப்போ இந்த நீலாய்ங்கிறது வந்து கொஞ்சம் உள்நோக்கிய ஒரு ஏரியாத்தான். இப்போ கேஎல் மாதிரி ரொம்ப ஒரு பரபரப்பான இடம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருந்தும் பயந்துட்டு தான் போனோம், சாப்பாடுக்கெல்லாம் எப்படி இருக்குமா அப்படின்னு. பட் பஸ் ஸ்டாப் அதாவது வந்து நம்ம கேடிஎம் அந்த நீலாய் ஸ்டேஷனில் வந்து இறங்குமே வந்து பக்கத்துலேயே வந்து பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நம்ம அந்த இடத்துலேருந்து வெளியே மற்ற இடத்துகளுக்கு போகிறதுக்கு பஸ்ஸுகளுக்கு கூட வந்து கேரளா ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு கூட வந்து அங்கே பஸ்ஸு வந்து எக்ஸ்பிரஸ் பஸ் வந்து அங்கே எடுக்கலாம். அப்புறம் ரெஸ்டாரண்ட் இருந்தது, அப்புறம் சின்ன சின்ன ஃபுட் கோர்ட்ஸ் இருந்துச்சு, அப்புறம் அரசாங்க கிளினிக்கு, இந்த மாதிரி நிறைய வசதிகள் உள்ள இடமா தான் இருக்குது. இதை நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துக்கு வர்றது நீலாய். இது வந்து நீலாய்ன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டேஷனை. இப்போ நம்ம வந்து இதுக்கு உள்நோக்கி போகிறோம், நீலாய் தீகா அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து நம்ம ஆக்சுவலாக போகணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இறங்குமே வந்து பஸ்லாம் வந்து கேட்டுக்கிட்டோம், அந்த நீலாய் தீகாவுக்கு வந்து எந்த பஸ்ஸு போகும், அந்த நம்பர்லாம் என்ன அப்படின்ட்டு. ஏன்னா அது நிறைய இருக்கா இல்லையா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. இல்லாட்டா அங்கேயே வந்து சாப்பிட்டு அப்படியே திரும்பிடலாம் அப்படின்னு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிரைவர்கிட்டலாம் கேட்டுக்கிட்டோம். ஸோ அந்த பஸ்ஸு வந்து நிறைய இருக்குதான், நீலாய் தீகாவுக்கு போகிற பஸ்ஸு வந்து அடிக்கடி வருமா. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு வந்து இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருக்குறோம். ஸோ அந்த பஸ்ஸுக்கு வந்து எப்படி நம்ம பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து கார்ட்லேயும் கட்டலாம், அப்புறம் வந்து நம்ம கேஷாகவும் கட்டலாம். பட் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கேஷ் தான் கேட்குறாங்க, கார்ட்டு வந்து யூஸ் பண்ணலை. ஸோ போகிறதுக்கு வந்து 3 வெள்ளி, அப்புறம் திரும்பி வர்றதுக்கு வந்து அதே 3 வெள்ளி. ஸோ 6 வெள்ளி நம்ம அங்கே வந்து கட்ட வேண்டியது. இப்போ நம்ம சாப்பாட்டு கடைக்கு வந்துவிட்டோம். வந்து எந்த மாதிரி சாப்பாடு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். அப்புறம் வந்து எதுவும் ஃப்ரை ரைஸ் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். அப்புறம் மெனுவை பார்த்துட்டு இல்லை நம்ம நார்மல் வந்து ஒயிட் ரைஸ் வாங்கலாம் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து மெனு பார்த்துட்டு அப்புறம் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ மெனு பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இப்போ நம்ம கேலுக்கும் அங்கேயும் வந்து ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டோ இல்லை ஃபுட்டு எதுவும் டிஃப்ரெண்ட்டோ ஒன்றும் கிடையாது. நம்ம கேலில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மெனு அதே ப்ரைஸில் தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நாங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒயிட் ரைஸ் வித் சிக்கன் அந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு சூப் அந்த மாதிரி வாங்கலாம் தான் நினச்சது. ஆனால் செம வெயில் டைம்லாம் வந்து சூப்லாம் சாப்பிட முடியாது. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணோம், ரொம்ப அப்புறம் ஹாட்டாக வேறு இருக்கும் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு ஒயிட் ரைஸ் வந்து வாங்கினது. இப்போ நம்ம சூப்போ இல்லை ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி வாங்கினா மட்டும்தான் வந்து நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டுகிட்டு வருவாங்க. பட் ஒயிட் ரைஸ் நம்ம எடுக்கிறதா இருந்தால் வந்து கவுண்டர் பக்கத்துலேயே இருக்குது, நம்மளே வந்து செல்ஃபாக போய் வந்து நம்ம எடுத்துக்கணும். அவங்க எடுத்து கொடுப்பாங்க, பட் என்ன வேணும் அப்படின்னு வந்து நம்ம தான் அங்கே போய் சூஸ் பண்ணி சொல்லி வாங்கிட்டு வரணும். ஒரு வழியாக லஞ்ச் முடிச்சாச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு இப்போ திரும்ப வந்து பஸ் ஸ்டேஷனில் வந்திருக்கிறோம் பஸ் எடுக்கிறதுக்கு. முதல்ல நாங்கள் கேட்ட பஸ்ஸு வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்த பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணுறோம். ஆக்சுவலாக வெயிட் பண்ணுறதுனால பஸ் ஆல்ரெடி இருக்குது, பட் அவங்க வந்து ஆள் ஃபுல்லானதுக்கப்புறம் தான் எடுக்கிறாங்க. ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து டிரைவர் சொல்லிட்டார் வந்து பஸ்ஸு கிளம்ப போகுது அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம பே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த சைடு வந்து பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேசஞ்சர் எல்லாமே பெரும்பாலும் வந்து ஃபாரினர் தான் இருந்தாங்க. முக்கியமாக வந்து எல்லாமே வந்து பங்களாதேஷ் ஒர்க்கர். ஸோ இந்த பக்கம் முக்கியமாக வந்து அந்த நீலாய் தீகா எல்லாம் வந்து ஃபேக்ட்ரி ஏரியா, ஸோ மேனுஃபேக்சரிங் ஏரியா நிறைய. ஸோ அதனால் வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து ஃபாரினர், பங்களாதேஷ். ஸோ அந்த பக்கம் நடக்கிறவங்க அப்புறம் வந்து பஸ்ஸில் ஏறுறவங்க எல்லாருமே வந்து பெரும்பாலும் வந்து பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவங்களாக தான் இருந்தாங்க. நாங்கள் போன பஸ்ஸு ஃபுல்லாகவே வந்து அவங்க தான். நாங்கள் 2 பேர், அதாவது நானும் சிஸ்டர் வந்து மட்டும்தான் வந்து லோக்கல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் வந்து மேனுஃபேக்சரிங் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னேன். எந்த மாதிரி அப்படின்ட்டா வந்து இந்த கார்பெட் ஷாப்பு, அதோடய ஃபேக்ட்ரி, அப்புறம் வந்து இந்த கிச்சனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பிளேட்டு அந்த மாதிரி. அது முக்கியமாக வந்து அந்த ஒரு கடைக்கு போகணுன்னு தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணி போனது. அங்கே ஒரு ஃபேமஸான ஒரு கடை இருக்குது, பட் எங்களால் வந்து அதை கண்டுபிடிக்க முடியல எந்த பக்கம் இருக்கோ அப்படின்ட்டு. ஸோ நம்ம அதுக்குன்னு நம்ம வாங்க அப்படின்ட்டு போகிறதுக்குன்னு நம்ம போகலை, நம்ம அப்படியே போகும்போது வந்து பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் வந்து போனது. பட் அந்த கடையை வந்து
கண்டுபிடிக்க முடியலை. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இதெல்லாம் வந்து கார்பெட் ஷாப்பு, ரொம்ப ஒரு ஃபேமஸான கார்பெட் ஷாப்பு, அதோட ஃபேக்ட்ரி எல்லாம் அந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த நீலாயிலேருந்து நீலாய் தீகா போகிறதுக்கு வந்து 1/2 hour வந்தது, 1/2 மணி நேரம். பஸ் டிரைவர்கிட்ட ஃபஸ்ட் டைம் வந்து கேட்டோம் எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு. 1/2 hour ஆகும் அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ அது மாதிரி வந்து 1/2 hour தான் ஆச்சு. பட் நாங்கள் வந்து லாஸ்ட்டு வர போகல, நீலாய் தீகா லாஸ்ட்டு வர போகல. ஸோ இந்த கார்பெட் ஷாப்லாம் பார்க்கவே வந்து நாங்கள் இறங்கிட்டோம். ஏன்டா இந்த கார்பெட் ஷாப்பு வந்து சில கார்பெட் ஷாப்பு வந்து கேஎல்ல இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னா உள்ளே உள்ளெல்லாம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது. ஏன்னா போகிற நம்ம வந்து போன வேயை வந்து ஒரே காடு மாதிரியே தான் இருந்தது. ஒன்றுமே வந்து ஒரு கடையும் வந்து பார்க்கல. ஸோ எங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, எதுவும் வருமா வராதா, ரொம்ப காடு மாதிரி இருக்குது, என்ன நம்ம முன்ன பின்ன போனது இல்லையே அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து இந்த கார்பெட் ஷாப்லாம் பார்க்கவும் வந்து டக்குன்னு இறங்கியாச்சு. ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கடை தான். கார்பெட்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லேருந்து ரொம்ப நல்லா சீப்பாக வர உள்ள ப்ரைஸில் இருக்குது. ஆனால் நிறைய வந்து டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து ரொம்ப இதாக சொன்னாங்க. டிஸ்கவுண்ட் தர்றேன், எடுத்துகிட்டு போங்க, ரொம்ப சீப்பாக தர்றேன் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம போனது வந்து ஈத்துக்கு முன்னே கூட சொல்ல முடியாது, நோம்புக்கு முன்னே. ஸோ அந்த நேரத்தில் வந்து நிறைய புது ஸ்டாக்லாம் வந்துருந்துச்சு. அப்புறம் வந்து கஸ்டமரை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க பெருநாளைக்கெலாம் வந்து வாங்குறதுக்கு. அதனால் வந்து சேல்ஸ்மென்லாம் வந்து ரொம்ப நம்மளை வந்து சர்வ் பண்ணாப்புல, ரொம்ப சர்வீஸ், நல்ல சர்வீஸ், குட் சர்வீஸ் கொடுத்தாப்புல. பட் நம்ம வாங்குறதுக்காக போகல, அவ்வளோ தூரத்துலேருந்து இதெல்லாம் வாங்கிட்டு தூக்கிட்டு வர்றது வந்து நமக்கு கஷ்டம். நம்ம போனது வந்து அப்படியே சும்மா அப்படியே ஒர்க்கிங் மாதிரி போயிட்டு வரலாம், ஜேர்னி மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் போனது. அதனால் வந்து நம்ம ஜஸ்ட்டு பார்த்ததோடு அதை வந்துட்டோம். இங்கே இருந்த எல்லா கார்பெட்டுமே வந்து ரொம்ப சூப்பர் குவாலிட்டி, நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு, அப்புறம் ஹார்டாக உள்ளது, அதான் பல வெரைட்டியில் இருந்துச்சு. அதில் முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு ஆரஞ்சு கலர் இருந்தது. அது நல்லா சாஃப்டாக நல்லா புதுசுன்னு நல்லா இருந்தது. அந்த மாதிரி வந்து கார்பெட் வந்து எனக்கு பிடிக்கும். இதே வந்து கொஞ்சம் பக்கமாக வீடாக இருந்தால் வந்து வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. பட் இது வந்து தூக்கிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு. அந்த இது கூட வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. இது வந்து வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இது வந்து லெஸ் வெயிட்டு தான் இதுவும். அப்புறம் கார்பெட் மட்டும் இல்லை, இங்கே வந்து தொழுக விரிப்பு, அப்புறம் வந்து அதுலேயே வந்து சின்னது பெருசெல்லாம் இருக்குது. அப்புறம் திக்காக உள்ளது இருக்குது, இந்த கால் முழங்கால் அதெல்லாம் சொல்லுவாங்க, மூட்டு வலி உள்ளவங்கெல்லாம் வந்து தொழுகிறதுக்குள்ள மாதிரி. அது வந்து கார்பெட் மாதிரியே இருக்கும், ஆனால் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஆனால் இது நம்ம தொழுகை விரிப்பை பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூட்டு வலி உள்ளவங்களாம் தொழுகிறதுக்கு வந்து கால் வந்து நம்ம கீழே அந்த நம்ம சுஜூட் பண்ணும்போது கால்லாம் வந்து ரொம்ப வலிக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருந்தது. இப்போ இதே வந்து கேள்னே இருக்குது, பட் இங்கே வந்து கடைகளில் தானே இருக்குது. அதனால் வந்து சாய்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு 2-3 டிசைனு, ஒரு 2-3 கலர் அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஃபேக்ட்ரி ஏரியா நம்ம போனது, அதனால் வந்து நிறைய சாய்ஸு. இப்போ இங்கே இல்லாட்டாலும் பக்கத்து கடையில் இருக்கும், அந்த மாதிரி வந்து நிறைய. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடையில் வந்து நான் மட்டும்தான் நிற்கிற மாதிரி இருக்கும், வேறு யாருமே இல்லை அப்படின்னு, எந்த கஸ்டமருமே இல்லை அப்படின்ட்டு. ஆமாம், ரொம்ப தான் வந்து நாங்கள் போன டைமில் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது, யாரும் அப்படி இல்லை, 1-2 பேர் தான் இருந்தாங்க. மேபி வந்து பிஃபோர் ரமடான், அதனால் வந்து. ஆனால் மக்கள் பெரும்பாலும் இங்கே தான் வந்து வாங்குவாங்க, ஏன்டா அங்கே வந்து சாய்ஸ் வந்து நிறைய இருக்கும், அப்புறம் சீப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் ஒரே டைமில் வந்திருக்க மாட்டாங்கல்ல. பட் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மேபி இதே வந்து நம்ம ரமலான் மாதத்தில் போயிருந்தோம் அப்படின்னா வந்து கூட்டங்கள் கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும். இப்போ நார்மலாக கேஎல்ல வாங்குறத விட, கடையில் வந்து வாங்குறதோட வந்து இந்த மாதிரி தான் வந்து நிறைய வந்து வாங்குவாங்க கார்பெட்ஸ்லாம், ரொம்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்புறம் வந்து நம்மளும் வந்து ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால வந்து சேல்ஸ்மேன் வந்து ரொம்ப வந்து அவரும் பிடிவாதம் பண்ணார், இதை வாங்க அதை வாங்குங்க அப்படின்ட்டு. பட் நம்ம தான் வந்து ஒன்றும் வாங்கலை பார்த்துட்டு வந்ததோட. அப்புறம் அதான் சொன்னல, அப்புறம் கடை ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுனால நம்ம நல்லா எவ்வளோ நேரம் டைம் எடுத்தாலும் எடுத்து நல்லா சுற்றி நல்லா மெதுவாக பார்த்து எல்லா கடையிலும் கூட பார்த்து நல்ல நிதானமாக வாங்குகிற அளவுக்கு இருந்தது, நல்ல டைமிங்கு. அப்புறம் இது வந்து இந்த கார்பெட் வந்து நல்லா இருந்தது. அவர் வந்து இதை ரொம்ப நான் எதை டிஸ்கவுண்ட் போட்டு தர்றேன், இந்த புதுசாக இப்போ வந்து ஈத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு வந்து காட்டிகிட்டு இருந்தார். கீழெல்லாம் எடுத்து போட்டு அந்த கலரும் நல்லா இருந்தது, நல்லா கொஞ்சம் மல்டி கலர் மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது, 2 கலரும் தெரிஞ்சது, பிங்கி அப்புறம் வந்து ஆரஞ்சு மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து கீழே நல்லா போடவும் நல்ல ஒரு கலராக நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து பசி வந்துருச்சு, அடுத்த பசி. இப்போ
வந்து எதாவது சிம்பிளாக வாங்கி சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி அப்படின்னு வந்திருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேயில் கூட இப்போ இந்த மாதிரி இல்லை, எல்லாம் வந்து இல்லாமல் போயிடுச்சு. அதுன்னு சொல்லுவாங்க அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி போயிடுச்சு. அந்த அப்போதைக்கு உள்ள பலகாரங்கள் கறிப்பாப்பு, பீசாங்கோரிங் அப்படின்னு வந்து நிறைய வெரைட்டி அப்போதைக்கெலாம் இருக்கும். நம்ம காலையில் மட்டும் இல்லை, சாயங்காலம் 4 மணிக்கெலாம் டீ டயத்துக்குலாம் போனால் வெளியே அந்த அளவுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடைகள் இருக்கும், அதாவது பலகார கடைகள் இருக்கும். பட் இப்போ வந்து கேயில் அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த பக்கம் வந்து பார்க்கவும் வந்து அதே பழைய ஞாபகம் நிறைய கடை அந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் எங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு. பீசாங்கோரிங் அதாவது வந்து இது வந்து வாழைப்பழத்தில் செய்யல ஒரு ஃப்ரை. ஸோ இதுவே வந்து நிறைய வெரைட்டியில் இருந்தது. இனிப்பு கம்மியாக வேணுமா, இல்லை நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் ஹையான இனிப்பில் வேணுமா, ஏன்னா அந்த பனானா வந்து பல வெரைட்டியில் இருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ அதே வந்து நிறைய சாய்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து போப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து ரோல் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். அது உள்ளே வந்து சிக்கன், அப்புறம் வந்து வெஜ், அதாவது வந்து பொட்டேட்டோ அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ எல்லாம் பார்த்துட்டு வந்து இப்போ வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பீசாங்கோரிங் வாங்கிட்டுருக்குறோம், அதாவது வந்து பனானா ஃப்ரை. அதே வந்து 2 டைப்ஸில் வந்து வாங்கினோம். 10 வெள்ளிக்கிட்ட வாங்கினோம். ஸோ நல்ல கிறிஸ்பியாக நல்லா முறுமுறு அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ கேயில் அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் சின்ன பிள்ளையில ஸ்கூல் படிக்கிற டைமில் வாங்கின அந்த ஒரு டேஸ்ட்டு வந்து இன்றைக்கி தான் வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து கிடச்சிருக்கு இந்த இடத்துல. அங்கே வந்து இந்த கடை வச்சுருக்கிறவங்க, அதாவது வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் இவங்க மட்டும் இல்லை, அங்கே எல்லாருமே வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் நல்லா பேசுகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து கேயில் கூட நம்ம வந்து கடையில் போய் இப்படி நின்று பார்த்து எது நல்லா இருக்குது அப்படின்லாம் வந்து கேட்டால் கூட வந்து சில பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது, ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுகிறது அந்த இது கூட இல்லை. பட் அங்கே உள்ள மக்கள் வந்து அங்கே வாங்கிட்டு இருந்த மக்களே வந்து நம்ம கூட வந்து நல்லா பேசுகிறாங்க. ஸோ நல்ல ஒரு இடமா இருந்துச்சு, நல்ல ஒரு மக்களும் அந்த இடத்துல. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பீசாங்கோரிங் வாங்கிட்டு அப்புறம் ட்ரிங்க்ஸ் வந்து கோகனட் வாட்டர் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்புறம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து வெயிட் பண்ணோம். பஸ் ஸ்டாப்பு வந்து ஸ்பெஷலாக வந்து அங்கே எதுவும் கிடையாதான். நம்ம எந்த இடத்துல நின்றாலும் வந்து பஸ்ஸும் நிற்கும் அப்படின்னு அங்கே கடைக்காரங்களும் சொன்னாங்க. அப்புறம் பஸ் எடுத்து வந்து இப்போ நம்ம ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு கேடிஎம் எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ட்ரெயின் எடுக்கிறதுக்கு. ஆக்சுவலாக வந்து டைமிங் வந்து ஒரு 5 o'clockலாம் நாங்கள் வந்துவிட்டோம். பட் ட்ரெயின் வந்து ரொம்ப ரொம்ப டிலே. சம்டைம்ஸ் வந்து இந்த கேடிஎம் ட்ரெயின் அந்த மாதிரி தான் ஆகும். ½ an hourக்கு மேலே சொல்கிறது, சம்டைம்ஸ் 2 hourக்கு அந்த மாதிரி ஆயிரும். ஸோ 7:30 அந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு ட்ரெயின் வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட வந்து எண்டிங் பண்ணிக்கிறேன். எங்களோட அந்த ஜேர்னியை வந்து ரொம்ப நாங்கள் லைக் பண்ணணும், ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஜேர்னி. ஸோ மீண்டும் இதே மாதிரி அடுத்தடுத்த விலாகில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஒரு ஜேர்னி போடுறதுக்கு. ஓகே, மீண்டும் உங்களை அடுத்தடுத்த விலாகில் சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் ரோசினா, பாய்.